Ready? Rolling. Hello, Mr. Anand. At the podcast of English, rolling. Only listen and face it. Picked over Anand here. Cheta. Every intro. So next Jeswin on the intro base. What is commercial photography and what is commercial business photography? So in the podcast, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி சொல்லி. Thank you. Next podcast next MJPD. So hi, welcome to the MJPD, Mr. Anand. Welcome. ஒன்றும் இல்லை இத்தனை நேரம் பேசிகிட்டே இருந்தோம். ஸோ மிஸ்டர் ஆனந்த் இஸ் எங்களோட பழங்காலத்து தோஸ்தி. ரொம்ப வருஷமாக நாங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் கொச்சின் பிரான்ச் அண்ட் கொச்சின் கிளைண்ட்ஸ் இன் ஃபார் சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வி ஒர்க் ஃபார் ஹிஸ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ஹீ இஸ் அ கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் நவ் ஹீ இஸ் டர்ன்ட் இன்டு அ ஃபுட் vlogger கோயிங் இன் அரவுண்ட் இந்தியா டு ஷூட் டு சே த ஸ்டோரிஸ் அபவுட் வெஜிடேரியன் cuisine இன் இந்தியா. எப்படி இன்ட்ரோ? ஸோ நெக்ஸ்ட் ஜெஸ்வின் வந்து இன்ட்ரோ பேசுவார். ஸ்கிரிப்ட்ல இல்லையாடா. So this MJPD podcast full என்ன பேச போறோம் அப்படினா we are going to talk about what is commercial photography and what is a business, a small about commercial business photography. அதுக்கு அப்புறம் அந்த பச்சக்கரி டேல்ஸ்னு அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு and something about that and about photographers becoming videographers and stuff like that. So இந்த podcast ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். என்ன இருக்குன்னு பாப்போமா? கண்டிப்பா எங்க போறோம்? இங்க தான், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க சொல்லுங்க, உங்க கதையை ஆரம்பிங்க மிஸ்டர் பிக்டோவர்ட் ஆர் Anand here or Cheta. You're supposed to ask me a question technique. At the podcast. புதுசுங்க பாட்காஸ்ட்க்கு இருங்க. அதெல்லாம் கத்துக்கலாம் பாப்போம். I've known these boys for like about 10 years. It's been 10 years now. So we all started our careers together and I think it's a very organically grown relationship, like in terms of whatever work we do or the time that we get to chill or eat and cooking together at Musa's place. Getting scolding from Musa. Yes. We bonded together more than work, I think. Yeah. That's the best part. அவன் பண்ற தப்புக்கு அவன் பொண்டாட்டி நம்மள திட்டுறதும் அது ஒரு அதாவது ஒரு அண்ணன்களாயிட்டு ஒரு அண்ணனை அக்செப்ட் பண்ணதும் நம்மள தங்கச்சியா எடுத்துக்கிட்டதும் அதுக்கு நம்ம திட்டு வாங்குறதும் அது ஒரு ஜாலியான ஒரு பாண்ட். லான்சிங் கையாண்டா என்னை திட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். So what I'm doing now is basically I take care of commercials for us. So I do a lot of direction and stuff like that. அப்புறமா தான் I thought okay, why not start a blog? ஏன்னா you guys know how much I like food. சமைக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட போறதா இருக்கட்டும், you know how specific I am. I can be a pain. Yes. சாப்பிட போகும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. போனாலும் சில்லி கோபி. அது மட்டும் தான் கிடைக்கும். This is the exact okay, this is the reason why I started my people blog. Doesn't have much knowledge about the veg cuisine அந்த மாதிரி நிறைய. People vegetariansக்கும் மனசு உண்டு. Times have I taken you guys to so much nice veg restaurants outside, like கொச்சின்லாம் வரும்போது places like that I've covered in my vlog, like Cafe 17 போவோம். We've gone to Aurum Cloud. You remember Aurum Cloud, that place? நல்லா சாப்பிட கூட்டிட்டு போவார். எங்கே போனாலும் நல்லா சாப்பிட கூட்டிட்டு போயிடுவார். அது வரைக்கும் சந்தோஷம். வெஜிடேரியன் மட்டும் கூட்டிட்டு போவார்ல, நான் வெஜிடேரியன் எங்களை கூட்டிட்டு போவார். அவர் சாப்பிட மாட்டார், பாவமா இருக்கு எங்களை பாக்குறீங்க. ஸோ அதனால அவர் போனா ஒரு ட்ரிப் வந்து வெஜிடேரியன் போயிட்டு இல்லை. அதான் பெஸ்ட் பார்ட். இது எப்படின்னா அவன் வந்து நான்வெஜ் ஃபுட்டுக்கும் என்ன இது நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆஸ் இஃப் ஹீஸ் கிம்ஸ் ஆஃப் டேஸ்டட் இந்த மாதிரி சொல்லுவான். இந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட் எப்படி சரி ஓகே நான் டேஸ்டே பண்ணலி எப்படி நான்வெஜ் சொல்றதுல. But I don't know. I've somehow had this feeling like okay, probably நான் உங்களை கூட்டிட்டு போகும்போது I asked the restaurant owner and I asked them what is your best non-veg dish, because நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். learn through conversation. ஆமா, என்னையே வந்து டிபிஜே அடிக்ட் ஆக வச்சிருந்தீங்க தானே? எஸ், the burger joint, burger junction. Okay, the burger junction. அதுக்கு வந்து அடிக்ட் ஆக வச்சது மிஸ்டர் ஆனந்த். vlog ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். Because நீங்க சொல்ற மாதிரி I've taken so many of my friends to so many joints which they've loved. And இப்போ மூசா வந்து கண்டிப்பா கொச்சின் வரும்போது கண்டிப்பா உனக்கு டிபிஜே எல்லாம் போக முடியாது. Yes, obviously. இவரே இல்லைனாலும் நான் போய் தனியா உட்கார்ந்து டிஜில சாப்பிட்டு வர போறேன். What pity. Jeswin, I know where to get Jeswin good beef also. So அதே மாதிரி தான். So I've got people interested in kind of food regularly. So அதனால தான் I decided okay, why not start a blog? And one thing I realized is நீ சொன்ன மாதிரி most of the places you only get chili gobi. Chili gobi is like paneer maximum, and paneer kuda it is not well cooked most of the places, right? One thing I've always had the privilege of having good food. Weetle you guys have come to my house, you know how filter coffee adrumiya podum. Oh, you know how my mom cooks. So I've always had good food. And oru karupu karu irukum, adu enna varatene adu oru tharuvaanga unga amma
வடை மாதிரி இருக்கும், ஆனா ஸ்வீட்டா இருக்கும். அதிரசம். அதிரசம் நெய்யப்பம். நெய்யப்பம். வீட்டுல வரும்போது நெய்யப்பம் கொடுப்பான். சூப்பரா இருக்கு. இதனாலதான் நான் எல்லாம் vlogல இறங்கினது. நிறைய பேர் கேட்டாங்க அந்த நெய்யப்பம் வெளியே எல்லாம் கிடைக்குமா? நெய்யப்பம் வெளியே எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா வீட்ல பண்ண மாதிரி அந்த டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா அந்த மாவுல அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் போட மாட்டாங்க. ஸோ அதனால தான். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ வை aren't you starting a blog? ஏன்னா வை aren't you telling people? ஏன்னா நான் அவங்கள கூட்டிட்டு போகும்போது the way I explain is like this. I'm like, oh my god, you should try it. But recently I went and tried a chocolate place, which is my last vlog, and then I was explaining it to a friend of mine. I was like, dude, I went there and he brewed this coffee, which is the moment you guys come to Cochin. So I was telling him, என்ன ஒரே பிரச்சனை, எல்லா கடையும் கொச்சின்ல வச்சிருக்காரு இவரு. ஏன்னா அவர் கொச்சின்ல இருக்காரு பாவம். டேய் அதுவே பெரிய தப்பு. கொச்சின்ல கொஞ்ச நாள் இருக்காரு பாவம். 10 நாள் 15 நாள் இங்க தான் இருக்கேன். 15 நாள் தான் கொச்சின்ல இருக்கேன். The way I started explaining to people, then people ask me, why aren't you putting it as a vlog? சத்தியமா சொன்னா நான் vlog ஸ்டார்ட் பண்ணும்போது சக்சஸ் ஆகுங்கிற ஒரு ஐடியா கூட எனக்கு இல்லை. ஏன்னா we are all photographers. 10 வருஷமா நம்ம கேமராக்கு பின்னாடி தான் இருந்திருக்கும். ஒரு காலத்துலயும் நம்ம முன்னாடி வர்றது ரொம்ப ரேர். போட்டோக்கு போஸ்ட் பண்ண சொன்னாலே தான் நம்ம சிரிப்போம். கரெக்ட்டா ஒரு மாதிரி கேவலமா தான் சிரிப்போம். மாடல்லாம் டைரக்ட் பண்ணும்போது பயங்கரமா கெத்தலாம் இப்படி பண்ணுங்க. இதையே பண்ண தெரியாதா? இது what is the model are you talking about? மாடல் இந்த பக்கம் நிக்கும்போது நம்ம கேமரா பின்னாடி நின்னு yes do this இவ்ளோ என்ன flip your hair அப்படி சொல்லுங்க. எத்தனை மாடல் திட்டி வாங்கியிருக்கோம், எத்தனை மாடல் நம்ம எத்தனை கம்பெனிட்ட லுக் அட் டீச்சர்ஸ்க்காக வாங்கியிருக்கோம் இவ்வளவு வருஷம். பட் ஆனா so I never thought that நான் பிரசன்ட் பண்ற வேயோ இல்ல நான் கேமரா முன்னாடி எப்படி கான்ஷியஸா இருப்பேன் எதுவுமே எனக்கு தெரியல. பட் luckily touchwood people accepted it. Like I think it is probably because I found that niche, like you guys told me annegu when we were talking, there's nobody doing veg food. I'm concentrating on veg food, actively doing it. There are people doing it, like there are so many people who tell about veg food, but it's like a parcel, like a passing comment mari. My it's a question according to this was you say about veg food, yes, good, veg food is good allan solreenga, but you also say about the story behind the veg food. So why did you want to say the story about owner or restaurant owner, brand owner who wants to serve veg food? Why was that? Basically the idea was, you guys know how much I like advertising, right? But now when I started off as a wedding photographer and then I left it and then started doing a completely different commercial business only is because I've always been fascinated by ads. Say, why do you buy a car, for example? நீ வந்து ஒரு காரை வந்து வாங்குறதுக்கு போறதுக்கு நீ அந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு முன்னாடியே you know what is in the car. You know it has vented seats, you know it has sunroof, you know it has all this is possible because of an advertisement. Right? And these companies spend money on it. That's how we survive. Yes. Thank you companies. Thank you. We will be grateful. Yes. So இன்னும் நிறைய ஆட்ஸ் கொடுங்க, நல்ல பண்ணி தரோம். அந்த வந்து I thought okay இதெல்லாம் நமக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தெரியறனால தான் அந்த வண்டி நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். Why do you say that a Merc is a Merc? Because you know so much about a Merc. Like you know how difficult it is to maintain a Merc, you know how difficult it is to manage one and you know to make one exactly in sonna, and the amount of respect that the brand is built up. Correct. Why do people say that யாருக்குமே like கார் ஓட்ட தெரியாதது கூட Rolls Royce is custom made ங்கிறது தெரியும். That is all because the information is they taking the effort to show people that we are a custom made company. And it's that is why the moment that car comes in you have so much respect for that person, that car, everything. Recently when I saw something ஏதோ ஒரு video something YouTube or something or a reel or something, he was explaining about the brands. So he was telling like இப்போ நம்ம அந்த Toyota அந்த Nissan GTR 5 சொல்லும்போது நம்ம அந்த பிராண்டோட பேர் சொல்ல மாட்டோம், GTR 5 அந்த பேர் தான் சொல்லுவோம். ஆனா இந்த லக்ஸரி கார் போகும்போது இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் BMW ஆடி அப்படினா இல்ல ஆடி குள்ள ரோல்ஸ் ராய்ஸ் பென்ட்லி சொல்லும்போது காரோட பேர் சொல்ல மாட்டாங்க, பிராண்ட் நேம் தான் சொல்லுவாங்க. அந்த கார்ல மாடல்ல இருக்கா? தனித்தனி மாடல், so many models. கலண்டருக்கு தனியா கோஸ்ட் இருக்கு, ஃபேண்டம் இருக்கு. கோஸ்ட் நம்ம தலைவர் அது மட்டும் தான் தெரியும். அது பிராண்ட் நேம் சொன்னாலே அவங்க தெரிஞ்சிரும். So they don't explain the luxury brand வந்து அவங்க காரோட பிராண்ட் நேம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே இந்த ஒரு below the luxury line இந்த காசுனா பிராண்ட் நேம் சொல்ல மாட்டாங்க, காரோட பேர் தான் சொல்லுவாங்க. So that makes the brand value a huge difference. Correct. So one thing I realized is we are able to know about something only when we are given information. So and I realized this because நம்ம வந்து சாப்பிட போகும்போது நமக்கு பலதர தெரியறது இல்ல அதுல என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I did this chocolate place ன்னு சொன்னேன்ல ரீசெண்டா. அவங்க வந்து when I went there and I checked their prices, I've seen their chocolate bars. They're a 3-year-old company based out of Kerala. அவங்க chocolate bars வந்து நார்மல் ஒரு chocolate bar வந்து 50 ரூபானா இவங்களோட 75 grams chocolate bars about $300. The price difference is massive. Okay, it's like 6 times the price. But then I was like இதுல என்ன இருக்கு? Why is it costly? Like நம்ம வந்து ஓகே 300 ரூபாய் கொடுக்கறோம்னா அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. So then I went there and I spoke to him. அவர் இப்போ recently they've opened up a cafe and I spoke to him.
அவர் அப்பதான் he's telling me worldly finest chocolate beans, I'm talking about things that have been sold in Europe, goes from Kerala. Apparently Idukila there's a place அங்க இருந்து தான் it goes, and it's a single origin. இது அதாவது அவங்க வந்து என்னன்னா they don't take cacao from any other plantation. ஒரே பிளான்டேஷன்ல இருந்து ஒரு ஒரிஜின் பீன் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்களாம். And that is why the taste difference is massive. So நீ வந்து if you go there and you have that bean, it doesn't taste bitter. ப்ராப்பரா ferment பண்ணியல, the process is long but it doesn't taste bitter. எனக்கு அது புரிஞ்சப்போ then he told me அவர் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. So he told me a story and that I've put as a vlog as well. அந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கே தெரியுது, ஓ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, there's so much work that goes behind to make a bar like this. That is why this bar tastes very different from the others and things like that. So எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, nobody is able to appreciate food on a 100% basis because நமக்கு அது ஒரு கதை தெரியாது. அந்த ஃபுட்டுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது. இப்போ அவங்க கொண்டு வந்து if he's serving a bowl of pasta to you, அந்த பாஸ்தா you don't know what's happening. இப்போ ஒரு கடையில் பாஸ்தா வந்து if they are giving it for 100 rupees, the other they're giving it for 500 rupees. Now what is the difference-ங்கிறது nobody knows. mozzarella cheese இல்ல? No, it's not mozzarella cheese alone. எனக்கு அப்படிதாங்க சொல்லி கொடுத்தாங்க. Everything is different. Like இப்போ பாஸ்தாலே பார்த்தேன்னா if things like அவங்களா பண்றாங்களா, there are so many differences. Is it homemade? So it will be more fresh. So pasta will be homemade. Yes, pasta will be homemade. Or is it bought? Then the kind of sauce they use, the spices they use. இப்போ அந்த aurum cloud நம்ம போவோம், the quality of the spices they correct use. aurum cloud போகும்போது if you buy any, like the normal parota is 30-40 bucks. வெளியே you can get பொட்டி கடையில் ஒரு சின்ன கடையில் you will get it for 10 bucks. But that quality is very different. You will never feel bloated when you go to aurum cloud and come back because the quality of ingredients is that much. And then of course the service, அவங்க போடுற effort. என்னோட இது ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ ரெண்டு கடையிலும் நல்லா இருக்கும், பட் திஸ் இஸ் டிபிக்கலி டு பி பெட்டர். இது பெட்டர் கரெக்டா இருந்ததா ஆகணும். இது வந்து 10 கடையில 2 கடை 4 கடை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதுல வந்து ரிஸ்க் கம்மி. எக்ஸாக்ட்லி சிம்பிளா சொல்ல எக்ஸாக்ட்லி you're not at risk. But see, எனக்கு என்னன்னா, I wanted people to understand, ஓகே இதுல இவ்வளோ எஃபர்ட் இருக்கு, அதனால தான் அவன் இவ்வளோ சார்ஜ் பண்றான், இல்ல அதனால தான் இந்த இன்கிரீடியன்ஸ் அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால தான் இதுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு ஐ ஃபெல். ஸோ I've got this review from a lot of restaurant owners that people who have seen my blog, some very few people who have seen my blog, but whoever go there, they are able to appreciate it better. So ஒரு senior blogger வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து she had put up a story, actually a reel, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தாங்க. She had said that when you try a cuisine, when you try a food from another place, don't diss it first. Don't say that idhula uppu illa, idhula kaaram illa. You are technically taking a bite of their culture. நீ வந்து இப்போ ஜாப்பனீஸ் cuisine ட்ரை பண்றேன்னு சொன்னேன்னா, அந்த sushi ட்ரை பண்ற, இல்ல if you're trying dim sum, you are technically having what Japanese people are having. So that is try a different dish அப்படினு சொல்றீங்க. Correct. Try a dish that is actually supposed to be in some word, அதல உப்பு இல்ல காரம் இல்ல கண்டிப்பா சொல்லலாம். அதானே சொல்ல வரீங்க? அதாவது அப்படி இல்ல. இப்போ நீ வந்து ஓகே, இப்போ நீ வந்து பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுற, அதுல உப்பு இல்லன்னு சொன்னா அது கரெக்ட். அதான் சொல்ல வந்தேன். So that is why I wanted people to learn about. இப்போ சைனீஸ் ஆர் கொரியன் ஃபுட்ஸ்ல வந்து அது உப்பு கம்மியா தான் இருக்கு. அவங்க டிஷ் வேற, அவங்க கல்ச்சர் வேற. சோ அதை எடுக்கும்போது இது இந்த நமக்கு நம்ம டேஸ்ட் செட் ஆகாது. Be open to tasting food. அது என்ன மாதிரி நான் போனாலே இன்ஸ்டன்ட்லி வந்து எந்த காஸ்ட்லியா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கு, பேரே வித்தியாசமா இருக்கு, நான் என் படிப்பே மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற பேரு. அதுதான் எப்பவுமே லேட்டாவும் வரும், பில்லும் ஜாஸ்தியா எப்பவுமே. ஆனா எப்பவுமே அதான் மூசாக்கு மட்டும் ஃபுட் எப்பவுமே லேட்டா தான் வரும். அது ஏன்னா இருக்கவே டிஃபரண்ட் குசின் ட்ரை பண்ணுவேன் அதனால. கரெக்ட். பட் see that is what, so you are open to that. People should be open to that. I love tasting different food. அதனால கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் இருந்தா பரவாயில்ல. You would have said the story in photos format as well because you are predominantly a photographer. So a photographer, but why did you come to making videos? Why எந்த பக்கம் ஏன் வந்தீங்க அப்படி சொல்லி I wanted to ask you for a long time. இப்போ பாட்காஸ்ட்ல உட்கார வச்சு கேட்டேன். Okay, so honestly and how was it becoming a video person or videographer, cinematographer? Honestly, I think I've seen work. I mean, we've worked together so many times. And உனக்கே தெரியும், நம்ம வெட்டிங் எல்லாம் எடுக்கும்போது நானே உங்கள்கிட்ட பல தடவை கேட்டிருக்கேன், மச்சான் நான் ஒரு 2 ஷாட் எடுக்கிறேன்டான்னு. கிப்பல்ல குர்ரா நானும் பின்னாடி நடப்பேன். பட் ஓகே, ஆனஸ்ட்லி என்னன்னா, போட்டோல வந்து நீ சொல்லலாம், லைக் யூ கேன், ஐ மீன் Jeswin is the perfect person to give the answer to this. You can explain the story through a photo, but that will be one frame. அதாவது இப்போ அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் நீ சொல்ல முடியும். இப்போ இஃப் ஐ டேக் ஒரு ஃபுட்டோட ஃபோட்டோ, ஐ கேன் ஒன்லி சே தட் ஓகே திஸ் இஸ் sushi, திஸ் ஐ ஹேட் இட் ஹியர். I cannot explain the taste, I cannot explain the flavor, I cannot explain the texture. ஒண்ணுமே பண்ண முடியாது. Video, I have understood, I came into video basically for 2 reasons. ஒன்னு, I was heavily inspired by people like you, and
because you've taught me video. Literally, and a video kattu kudutade nee dhaan. Innone enna, to be very honest, video is what sells. Business is demanding videos. Video is what sells. But நமக்கே வந்து எல்லாமே வீடியோ தான். Yes. ரீல்ல தான் வாழ்க்கையே ஓடுது நமக்கு எல்லாருக்கும். You know, that's a drastic shift, yeah. Like previously, like 5 to 6 years back, like photos and like priority. And இப்போ வந்து once the Instagram and TikTok reels and everything, அப்படியே even now the videos are coming in like portrait format. ஊர்ல TikTok band. No, okay, TikTok. People know about TikTok. TikTok தான TikTok is the reason why reels TikTok was the breakthrough, பெரிய breakthrough. இப்போ ad film கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா portraitல எடுக்கறாங்க. TikTokல எடுக்கறாங்க. TikTok வேணும் சொல்லி portrait scale எடுக்கறாங்க. landscape scaleோட portrait scale எடுக்கறாங்க. அதான் நம்மளே ரீல் தான் எடுத்து அடுத்து பண்ண போற டீனோ எல்லா பிராண்டுக்கு அதான் எடுக்கறோம். portrait scale அதோட advantage disadvantage இருக்கு. அதே மாதிரி landscape scaleயும் advantage disadvantage இருக்கு. But we are very much used to landscape. அதனால shifting from portrait to landscape was a drastic challenge for me actually. So I mean that's something I wanted to ask Jeswin basically because na at least okay I wanted to move into direction, so நம்ம எல்லாமே படிச்சதா ஆவணும். As in when you know how it is like when you move into direction, that is one thing that Jeswin tell me this, நீ வந்து you are somebody who I never thought will get into video. ஏன்னா நானே நினைச்சு பார்க்கல என்னது வீடியோ எடிட் பண்றது டாவின்சில ஏதோ கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு ஏதோ ஃபோன் கூப்பிட்டு கேட்டேன் என்ன மச்சான் ஷூட் ஆடா, அப்ப ஏதோ எங்கேயோ போயிட்டு இருந்த நீ. ஐ வாஸ் லைக் என்னடா போட்டோஸா? நோ மச்சான் நான் சினிமாட்டோகிராஃபர். நான் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. புல்ல இருக்கு மூக்கு ஏறி போன்ல கேக்குறேன் என்னடா ஜஸ்ட் என்னடா சொல்ற? ஆமாண்டா ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் நான் தான் போறேன் வீடியோ எடுக்கிறேன்னா. நீ எப்படா ஆரம்பிச்சேன்னு? அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரெக்கிங் ஜாஸ்தி, மலை எல்லாம் உச்சி எல்லாம் ஏறணும். என்னடா உடம்பு ஆடிக்க சொல்ல அசைக்க சொன்னீங்களா? நோ அப்படி சொல்லிட்டேனால அவர் வந்து இவர் கூட்டிட்டு and he has done a phenomenal job. நான் அது வந்து அவுட் பார்த்துட்டு I was like just நீயாடா எடுத்ததுன்னு. ஆமா அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இந்த இவருக்கு ஸ்டார் வாய்ஸ் போனது செனியர் அவருக்கு அந்த ஒரு பாட் எடுத்து வந்தாரு. நீ அந்தமான் போனது. அந்தமான் போய் ஒரு முன்னாடி சும்மா டெஸ்ட் ஷாட்ஸ்ல எடுத்துட்டு இருப்பேன். பட் லைக் ஃபுல்லா வித்அவுட் எனி ஹெல்ப் ஐ வென்ட் தேர் அண்ட் டுக் வீடியோ மட்டும். as you said, like the one point is like on the shift இருக்குல்லையா, the TikTok and everything, demand is more for the video. And அந்த வீடியோ டிபார்ட்மெண்ட்ல வர லைக் இந்த சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் பண்ண லைக் ஐ ஸ்டார்டட் டு ரியலைஸ் லைக் மோர் தென் ஃபோட்டோ we can tell a story more beautiful through a video. It's like photo also tells a story. It's not that it doesn't tell a story, but more depth. இன்னும் இன்டென்ஸா சொல்றது, explanation அந்த கலர்ஸ். ஏன்னா நான் ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு என்னோட லைட் பெயிண்டிங் ஆர்டிகல் எல்லாம் when I was doing freelancing அந்த ஆர்டிகல் எல்லாம் அந்த டினர் மலர்லாம் பப்ளிஷ் ஆகும்போது என் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கனால நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. there were some directors இல்லை சில பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. டிட் அ ரியலி குட் ஜாப், லைக் யுவர் ஒர்க் சொல்லிட்டு தே லைக் டு லைக் கொலாபரேட் வித் மீ இல்லை ஒர்க் வித் மீ. நீங்கள் இந்த ஃபிலிமுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாமே, சினிமாட்டோகிராஃபி ட்ரை பண்ணலாமே, இல்லை ஃபிலிமுக்கு வரீங்களா? அப்போல்லாம் வந்து ஓகே இதுக்கு ஃபிலிம்லாம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஸ்டஃப் அண்ட் அது மாதிரி. ஸோ அப்போ வந்து பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் வீடியோ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒழுங்காக கற்றுப்போம், அதுக்கப்புறம் வீடியோ போவோம். இல்லை ப்ளஸ் இட் வாஸ் லைக் ஐ ஹவ் டு ஷிஃப்ட் டு சென்னை, இந்த திங்ஸ் ஆர் தேர். லைக் ஸோ அப்போ வந்து ஐ டென்ட் டேக் மச் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ ஷிஃப்ட் இருக்கும்போது ஓகே பிகாஸ் we are always on the learning curve. லைக் நம்ம எதாக இருந்தாலும் we have to learn and we just can't sit at one place and you have to just try it and figure it out. ஸோ அதை போனோம் ட்ரை பண்ண பார்த்தா ஓகே இப்போ ஸ்லோவாக வீடியோ எடிட்டிங் உங்ககிட்ட கற்றுட்ருக்கேன். வீடியோ எடிட்டிங்கு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு குரு, எல்லாருக்கும் குரு. வீடியோ எடிட்டிங் நீங்கள் மட்டும் போட்டு சொல்லிடுவாங்களே. சரி இது நடுவில் ஒன்று சொல்லிக்கிறேன். யாராச்சும் சினிமாட்டோகிராஃபி யாராச்சும் வேணும், சினிமாக்கு யாராவது கூப்பிடுறீங்க அப்படின்னா ஜஸ்டின் இஸ் அவைலபிள். நாங்களும் கூட வந்துடுவோம், ப்ளீஸ் கூப்பிட்டுக்கோங்க, நாங்களும் வரும். ஹியூஜ் லைக் சினிமாட்டோகிராஃபி இஸ் லைக் it's massive. Like I mean photography itself is a huge deal, but then cinematography la நீ வந்து அந்த ஃபைனல் டீடைல்ஸ் கம்பேர் போது when you see all the BTS of and the பெரிய டிஃபரண்ட் மூவிஸ் எல்லாம் அந்த ஷார்ட்ஸ்ல இருக்கும்போது இட்ஸ் மோர் லைக் அந்த வெறும் கேமரா லைட்ஸ் மட்டும் இல்லை, தட்ஸ் லைக் மோர் என்ஜினியரிங், மோர் டிசைன். இப்போ ஒரு ஷார்ட்டுக்காக டிசைன் ரொம்ப பார்த்து ஷாக் ஆனால் நம்ம வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ தான் ஓடிடியில் வந்துச்சு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஷார்ட்டில் எனக்கு ஒரு ஷார்ட் என்னன்னா அந்த கேவில் இருந்து அவங்க மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸ்பாய்லர் இது, ஸோ படம் பார்க்காதவங்க கேட்காதீங்க. ஓடிடியில் வந்துச்சு, போய் பாருங்க. இப்போ கூட பார்க்கலன்னா என்ன பண்றது? ஸோ அந்த கேவ்ல இருந்து மேலே வந்துருப்பாரு. ஸோ அந்த அவர் வந்து இவங்களுக்கு அந்த சுபாஷை கூட்டிட்டு மேலே தூக்கி வரும்போது அப்படியே அந்த கேமரா அப்படியே பேன் ஆகும். அந்த பேன் எப்படி அந்த ஷாட் எடுத்திருப்பாங்க? பிகாஸ் அந்த கேவ் வந்து எல்லாமே செட்டு தான்.
செட்டு தான் போட்டு எடுத்திருக்காங்க. அங்க உள்ள இருக்கிற லைட் ஆகட்டும், உள்ள லைட்டு இருக்கக்கூடாது, டார்க்காவும் தெரியணும், ஆனால் ஆளுங்களும் தெரியணும், அதே சமயம் கேமராவும் மேலே மூவ் ஆகணும். அந்த ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி எப்படி அச்சீவ் பண்ணியிருந்தாங்க சும்மா தேடி போய் பார்த்தா அந்த செட்டே அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. தட்ஸ் ஃபோட்டோஸ் தான் கிடைச்சாங்க, வீடியோஸ் கிடையாது. யாரும் கிடைச்சா வீடியோஸ் கிடைச்சா கொடுங்க ப்ளீஸ், பிடிஎஸ் வீடியோஸ் கொடுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வருது இல்லை, எந்த படத்தோட பிடிஎஸ் வீடியோ கொடுங்க, நாங்கள் பார்த்து கற்றுக்கிறோம். மஞ்சுமேல் பாய்ஸ், மல்லு. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ். Okay. So this is something that I got. I am a Mallu. I'm not Mallu, man. I am not a Mallu. But I was நம்ம இருங்க, நான் சினிமாட்டோகிராஃபி பேசினேன். அப்படியே அந்த ஷாட் அப்படியே டாபிக் முடிஞ்சிருச்சு, வேற எதுவும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ மல்லு பத்தி பேசிட்டு இருக்கோம். I am a Mallu. Why are not a Mallu? Say me. நான் தமிழ்டா. I'm a Tamil ஐயர். நான் வந்து சின்ன வயசுல we shifted to Cochin. அவ்வளவுதான், எங்க அப்பா வேலைக்காக we shifted to Cochin and I was born and raised there. நீங்க தான் இப்ப மலையாளம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன அல்ல அந்த அல்ல அதல்ல இப்ப ஞானல்ல எனக்கு மலையாளம் படிப்பிச்சிருது. அடிபொலியானும் இதெல்லாமே மலையாளம் கத்துட்டு இருக்கேன். சோ கொஞ்ச நாள்ல மலையாளம் அப்படியே சம்சாரிக்கும். ஓகே, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். கமிங் பேக் டு தி சீரியஸ் டாபிக். வாட் லைக் நீ வந்து when you shifted to video, right? Like obviously நம்ம வந்து போட்டோ எடுக்கிற மாதிரியே இல்ல வீடியோ, because that's a completely different world altogether. So how அதான் லைக் சம்திங் ஐ லேர்ன் இஸ் லைக் ஃபோட்டோ நம்ம வந்து ஒரு கிளிக்கோட முடிச்சிருவோம். கரெக்ட். பட் இங்கே வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷுடன்ட் ஸ்டாப் த வென் இட்ஸ் லைக் பர்டிகுலர் சீன் இஸ் சம்திங் ஹேப்பனிங் ஆர் வி ஆர் ஷூட்டிங் சம்திங், வி ஷுடன்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் லைக் அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஃபோட்டோனா கிளிக் முடிச்சு ஓகே முடிஞ்சு அடுத்த ஃபோட்டோ போ. இது வீடியோனா there's always something happening, that's where the magic happens, like அந்த after the cut. So it's like we shouldn't cut the shot, like maybe you should run, maybe அங்க 2 செகண்ட் கிடைக்கும், அது ஏதோ டிஃபரெண்டா பேசுவாங்க, இல்ல something funny will be happening. So அதெல்லாம் something you சின்ன nuance you learn from the doing videos and stuff. So ஸ்டோரி டெல்லிங் ஓட என்ன ஒரு பெரிய என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் தான் வீடியோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஒரு ஃபோட்டோல ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஸ்டோரி கன்வே பண்ணலாம். சரி, இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க வேணா, இந்த ஃப்ரேமை பார்த்தா எனக்கு ஒரு ஸ்டோரி தெரியும், உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரியும், இவருக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், இட்ஸ் ஆன் த மைண்ட் ஹூ சீஸ் இட். பட் ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு இது சினிமா, ஒரு படம், ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, த மெயின் objective is what I think I should display it to you. It's our story. Our story that's why your vlogs are actually connecting to people, because it's your story. You want to say it in your way, and the video gives you the exact space to say your story in your own method. That's why you're starting to like videos more. எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த டச் ஃபீல். அந்த ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஆல்பமோ ஃப்ரேமோ அதை பார்த்து அதை டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சுன்னா வீடியோவில் ஃப்ரீ சரண்டர் ஆயிடும். பட் வீடியோ ஃபியூச்சர்ல வந்துரும், லைக் ஹோலோகிராம். இப்பவே இந்த ஐபேட்ல அந்த டச் ஃபீல் வரும்போது கொஞ்சம் அந்த நல்லா தான் இருக்கு. நம்மவே we are doing VR, so we do VR stuff now. So VR stuff எல்லாம் வரும்போது it's all together different game. Now the whole industry, whole community எல்லாருமே is moving towards video. Everyone is pitching video and getting it higher. So on the topic of pitching videos and pitching, how do you pitch to a client? எப்படி சம்பந்தமே டபக்குன்னு கொண்டு வந்துடல டைரக்டர். Okay, so நான் வந்து for my vlog, one point I wanted to add is vlog. The reason why I started storytelling behind a brand for a vlog is because when I spoke to all these restaurant owners, I said, see, okay, ஒரு இடத்துல போய் நான் வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்றது இஸ் வெரி ஈஸி. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நல்லா இருக்குன்னு நான் சொல்லலாம். பட் வாட் இஃப் யூ டோன்ட் லைக் இட்? நீ போய் சாப்பிட்டுட்டு ஐவ் ஹேட் இன்ஸ்டன்சஸ் லைக் தட். நான் போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, பிடிக்கலன்னா ஐவ் செட் நல்லா இல்லை ஆல்சோ. இன் மை vlog ஐவ் காட் சோ மெனி திங்ஸ் லைக் தட். லைக் இப்போ நானும் சொல்லியிருக்கேன் நல்லா இல்லைன்னு. அதே மாதிரி நான் நல்லா இருக்குங்கிற ஐட்டத்துக்கு சோ மெனி பீப்புள் ஹவ் செட் இல்லை அது நல்லா இருக்கல, நான் ட்ரை பண்ணேன் நல்லா. அஃப்கோர்ஸ் ஒன் திங் பீப்புள் ஷுட் ரியலைஸ் இஸ் டேஸ்ட் பட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். I don't like spicy food. You guys might like spicy food. I know we have a sweet tooth, both of us. He doesn't generally have much of a sweet tooth. I know you do, but not as much as we do. Akshi doesn't have. நாம மூணு பேர் தான் பொறுத்து ஏறி போய் இப்போ கூட பெண்ணில சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கோம். பெண்டிங். ஆமா, கேரட் மைசூர் பா சாப்பிடணும். நாங்கள் அதை தேடி தான் போகிறோம் அடுத்தது. ஸோ ஒன் திங் ஐ ரியலைஸ் இஸ் that can differ, right? Like, so it can differ from person to person. But one thing I realize is nobody நான் வந்து போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட, can you talk about your brand and கேட்டபோது I was so stunned to see how happy they were. அவங்க வந்து எங்கிட்ட எல்லாருமே, நான் சொன்ன எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸுமே எங்கிட்ட ஒரே இதுதான் சொன்னாங்க, சேம் ஆன்சர். எங்கள்கிட்ட இன்ன வரையும் யாருமே இது கேட்டதில்லை. nobody has actually asked me to tell me why I started this or what effort goes behind this. So I realized that is something that people have to know. அதனால தான் I started storytelling of a whole brand. கிளையண்ட்டை பிச் பண்ணுறது வந்து பேசிக்காக ரெண்டுத்துலேயுமே I do the same process. பச்சக்கரி டேல்ஸில் வந்து I concentrate only on the brand behind this thing, like on the story of the brand. ஸோ அதில் வந்து நான் டெக்னிக்கலாக I just go tell them, இந்த மாதிரி நான் ஒரு vlogger, I would like to talk about your storyங்கும் போது they are very happy to
go behind it. Nobody has அவங்க வந்து அந்த ஒரு சந்தோஷத்துல they are very happy to do, like I said earlier. அது மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான யார் இப்போ ரீசெண்டா பண்ணதுல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்? நிறைய பேர் நான் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால ஐ ஃபைண்ட் எவ்ரி ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் பண்ண எல்லா vlogலையுமே வந்து கதை பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. The only thing that's common is my face. So and the story that we are going to. So but when it comes to Pictoword, my commercial company, how I generally pitch is I look at what the client will be needing. One thing a lot of people don't realize is clients க்கு நிறைய விஷயம் தெரியாது. அவங்களுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலி தெரியாதுங்கிறது இல்லை, அவங்களுக்கு டைம் இல்லை அதை பற்றி யோசிக்க. இப்போ ஓணம் வருது, ஒரு ஓணத்தை கேம்பெயின் பண்ணிவிடுவோம், இல்லை புத்தாண்டு வருது, புத்தாண்டு கேம்பெயின் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது கூட தே ஜஸ்ட் நோ தே ஹேவ் டு டூ அ கேம்பெயின். அது என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறது நம்ம டிசிஷன் தான். அது நம்ம டிசிஷனில் நம்ம கொடுக்குற ஐடியா. கரெக்ட். தட் இஸ் சம்திங் தட் ஐ லுக் டு டூ. லைக் ஐ டெல் த கிளைண்ட். இப்போ கிளைண்ட்டே வந்து கேட்பாங்க, ஆனந்த் நம்ம வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயங்கர எக்ஸென்ட்ரிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சாக்லேட் பாரு, அது மேலே ஃப்ளைட்லேருந்து கீழே விழுது, அதை ஒருத்தன் பிடிக்கிறான், அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்கன்னா I'll tell them what are the ideas will be wild. That is how ideas should be. They should be wild. My job or our job technically is to educate them on saying that okay, இந்த மாதிரி பண்ணலாம், and இந்த மாதிரி பண்ணும்போது what is practical. அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். So generally, God's grace, touch wood, people come to us now. நம்மள்ட்டே like for all of us, clients are approaching us. But when situation comes where we are approaching them, I generally give them an idea. First வந்து ஐடியா கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணலாமா. I'll not give them my actual idea. I'll tell them, இந்த மாதிரி ஒரு லான்ச் பண்ணலாமா, why don't we rebrand the stuff like this, or why don't we bring it back to the people's mind. Basically ஒரு லாங் டேர்ம் ப்ராடக்ட் அது பெருசா ஓடல, இல்லைன்னா அது கேம்பெயின் சக்ஸஸ் ஆகலன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் சொல்லுவேன், ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மறுபடியும் ஒரு கேம்பெயின் பண்ணி அதை மேபி ஆல்மோஸ்ட் யுவர் ரெக்கரிங் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இட்ஸ் வெரி குட் திங் டு பிரிங் இன் ரெக்கரிங் கிளைண்ட்ஸ். Luckily I've had recurring clients only. Like I've had clients who have stuck with me for 4 years, 5 years now. So they're very confident with my work. அதனால நமக்கும் ரொம்ப ஈஸி. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கீர்த்தி டைம். It is like family, so that's different. So அதனால வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னா I know what they want. I know அவங்களுக்கு என்ன ஐடியா வரும், இல்லை அவங்க இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குங்கிறது தெரியும். ஸோ அது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி வீல் ரெகுலரியா. புது கிளைண்ட்டுக்கு நான் பிச் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஐ லுக் அட் தேர் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் லைன் ஆஃப் ஒர்க், அதுலேருந்து நம்ம ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஐடியா பிச் பண்ணி கொடுப்போம். அதாவது அவங்க இவ்வளோ நாள் பண்ணாத மாதிரி ஒரு ஐடியா பிச் பண்ணி கொடுக்கும்போது தென் தே வில் நோட்டிஸ் அஸ். அதுக்கப்புறமா தட் ஐடியா கேன் சேஞ்ச். Sometimes it will change, but they'll notice us only then. I mean, my industry is different, but how is it when you guys do this? You know, like ஒரு வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது, இல்லை இப்போ கமர்ஷியலும் ஓகே நமக்கு நம்ம 3 பேருமா மேனேஜ் பண்ணுறோம், ஒரு வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். லைக் ஈவன் போத் ஆஃப் யூ பிச் பண்ணுறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். How is that? I think each person's character at the mari we pitch ourselves in different ways. I think. Of course, it's different. My style is this. Yeah. Where I go and talk to a client. Sometimes I go to their office. Sometimes I meet them at an outside place. Sometimes I take them for coffee. If I take them for coffee, they are my client for sure. நான் வாங்கி கொடுக்குற ஃபுட்டிலே நம்ம அது எடுத்துருவோம், சாப்பாடு வச்சே கரெக்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் நம்ம அப்படிதான். But how do you guys do it? We both run the signature moments நாங்க ரன் பண்ணும்போது we took the designation as he is taking care of the marketing and I will be the creative head. But we still pitch ourselves. எங்க சைடுல இப்போ என் சைடுல ஏதாவது கிளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா I'll try to talk to myself to the clients and அந்த மாதிரி பேசிட்டு mostly எனக்கு எப்படி நான் client pitch பண்றது எப்படின்னா I get some clients through networking to friends. இல்லைனா நான் ஏதாவது ஷூட் இல்லை ஒர்க் ஷாப் அங்கே நெட்ஒர்க் பண்ணும்போது அங்கே ஐ மீட் பீப்புள், ஆர் if I'm going for a wedding or friend's wedding or I'm already shooting there, already they are my client. Anga we network. It's when I get into weddings, I'm totally into this work mode. Ellame when you're shooting wedding, you can't just keep quiet and do get the things done. You have to communicate with the clients as much as possible. So அதை communicate பண்ண போதே you meet their friends. That's the only time when you meet extrovert Jeswin. Yeah, I know. Part of me. Yeah. Smile please அப்படின்னு கேட்டீங்கன்னா actually takes an effort to talk to people. Ismail அவர் வந்துட்டார் அப்படின்னா Jeswin extrovert ஆயிட்டார் அப்படினா. இல்ல I talk a lot. When weddings are I talk a lot because Jeswin does a lot of networking. Communicate பண்ண போதா இல்லனா அந்த நினைச்ச அவுட்புட் வர பார்த்தாரு நிறைய பேர் வந்து பேசுவாங்க, இவர்கிட்ட பேசுவாங்க, இவரும் நிறைய கிட்ட பேசு என்ன நடக்குது இங்க அப்படிங்கற. I don't do much of direct marketing. I try to do I'm still learning on it. I wish also to do that also, but என்னோட கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி I do networking பண்ணும்போது, but then I also travel a lot. So travel பண்ணும்போது I do workshops. I meet a lot of really amazing people.
all those people are, they do their like day jobs or like they're working on something else. They எல்லாருமே travelers மட்டும் travel அதிலே காசு வரதுன்னு இல்லை. லைக் பிஃபோர் மேபி நவடேஸ் vlogging everything stuffs are there. முன்னாடி they do their own stuff. So அங்கே வந்து ட்ராவலில் மீட் பண்ணும்போது like he might be a marketing person or he might be an like sales person, head of that company. So we gel together. We might have common interest like அந்த ட்ராவல் பற்றி பேசிட்டு இருப்போம். So we gel together about அந்த ட்ராவல் பற்றி அந்த ஃபுட்டு பற்றி பார்க்கும்போது like create that genuine connection, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. Then we like அந்த ட்ராவலுக்கு அப்புறம் we just say hi bye அந்த மாதிரி like எங்கேயாச்சும் ஸ்டோரி இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போது அதில் கமெண்ட் பண்ணுறது. ஸோ அதில் ரெகுலராக டச் போது லைக் வி கெட் சம் ரெக்கரிங் கிளைண்ட்ஸ் அதில் த்ரூ தேட் அண்ட் லைக் ட்ராவல். அது என்னன்னா their friends who wants to work with us அப்படிங்கிற மாதிரி because like they know us like how more than a client they become a friend actually, and they look at our work also. Instagramல they look at our work, how we produce the work quality, like in the ad and also weddings also நம்மளோட quality எப்படி, how we communicate to the client, how we are approachable to the client. ஏன்னா I think நமக்கு வந்து வெட்டிங்ஸ் பண்ணும்போது we get that plus point is like we are really approachable. அந்த client sideல we are really friendly இருக்கும், ரொம்ப அப்படியே ஈஸியா கொண்டு போயிட்டீங்க. வெட்டிங் எடுத்த ஞாபகம் இருக்கா? கொச்சின்ல வெட்டிங் எடுத்த போது அவங்க ரூம்ல தான் சில் பண்ணிட்டு இருந்தோம். கிளையண்ட் கூட தான் சில் பண்ணிட்டு மாப்ள நீங்க எங்க ஓடிட்டு இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? நம்ம ஏறி வந்து ஐயோ இந்த பசங்களா இவனுங்க எங்கடா மறுபடியும் இங்க ஐயோ இந்த பசங்களா. தங்கச்சி வெட்டிங் நாங்க எடுத்து அக்கா வெட்டிங் நாங்க எடுக்கிறோம். பெஸ்ட் பார்ட் வாஸ் அவங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் நம்மள ஞாபகம். நீங்க தான் போன தடவை டான்ஸ் ஆடுனீங்க. So we are so chill in that. People like photographers or videographers who do weddings, like you have to like be the friend of their family or like you have to be a friend there. I think you have become a part of the family. You have become part of the family. Otherwise you can get the things done, but there's something of a special touch irukum. Like or photographer போகும்போது ஒரு emotions தானே. So emotions, family and the bonding உள்ள as இதா போனீங்க அப்படின்னா you will be just yet another photographer or just yet another videographer. When you try to understand their situation and try to communicate with them, try to solve their problems, or try to be with them in that situation, in that tough situation or easy situation, happy situation, and the situation நம்மளும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படினாலே they will feel that we genuinely feel that. நிறைய வெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் கூட இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். சில திங்ஸ் எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது, அப்புறம் டிரைவராக நம்மளே வந்து எங்கே மாப்பிள்ளை பிக் பண்ணிட்டு வந்தீங்களா 4 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களையும் உங்க வண்டியில் ஏற்றி போய் அவங்களே ஏற்றி போன தடவை ஞாபகம் இருக்கா? நம்மளை கூப்பிட்டு தான் என் மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டானா பாருப்பா என்னப்பா நீ நம்மளுக்கும் நம்ம தான் கூப்பிட்டு சொல்லி அப்புறம் அவங்க மாப்பிள்ளை ரெடி ஒரே ஒரு மாப்பிள்ளை மேக்கப் போடும்போது அது ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு திங்ஸ் இருக்குது, ஜுவல்லரி எடுத்து கொடுக்குறது, அவங்களே நம்மள்டே கேட்பாங்க அவங்க ஞாபகம் இருக்கா? இது நல்லா இருக்கா, இது வேணுமா? I think it's very true. அவன் சொன்ன ஒரு பாயிண்ட் இஸ் வெரி ட்ரூ, வேர் யூ ஷுட் பிகம் அ பார்ட் ஆஃப் ஆல் தேர் சிச்சுவேஷன்ஸ். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர், நான் நீயும் ஃபர்ஸ்ட் எடுத்த வெட்டிங் பாலக்காடுல எடுத்த போது ரிசப்ஷன் எடுக்க போறோம், செம்ம மழை. The couple literally cried. like அவங்க வந்து they got so emotional. ஏன்னா it's a big day for them. அந்த ரிசப்ஷன் வந்து it's like நாங்க மழை வந்துச்சு, but they like போபா டஸ்ல கம்மியாச்சு, but they stood strong. like அவங்க ஆமா நாங்க தான் போயிட்டு because they started of course whole family was very emotional. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல கல்யாணம் நடக்குது, அழகான ஒரு இடம், சூப்பர் வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியா, என்ட்ரி எல்லாம் மாசா இருந்தது, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. Then I remember telling Jeswin this, மச்சான் நீ போட்டோ மட்டும் எடு, பாக்கி எல்லாம் நான் பேசி முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு then I was like வா அங்க வா. அங்க இந்த செண்டை மேளம்லாம் வச்சிருந்தாங்க, அதை முதல்ல தூக்கி ஷெட்டில் போட்டு வச்சு அவங்கள்ட்ட போயிட்டு அண்ணா அவங்க எல்லாம் ரொம்ப சேடா இருக்காங்க, பாட்டெல்லாம் வைக்க முடியாது, நீங்க கொட்டுறீங்களான்னு கேட்டு அவரு சரி தம்பின்னு சொல்லி அவரு கொட்ட ஆரம்பிச்சு, அப்புறமா அந்த கிளைண்ட்டை கொண்டு வந்து அங்க வச்சு அவங்க அப்புறமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. I still remember after the whole thing they came and they literally hugged us and said you guys nailed everything. like அந்த ஃபீலிங் பயங்கரமா இப்போ நாங்க அவங்க ஊர் டச்ல இருக்கோம். நான் துபாய் போகும்போது I still meet them. They still like comment on my works and like like painting எல்லாமே எல்லா வர்க்லயே எல்லா கமெண்ட் எல்லா வர்க் எல்லா ஸ்டோரி எல்லாத்துலயும் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. That's the biggest boon and the curse of this industry. நம்ம எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ எல்லாம் இவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, எங்க போனாலும் ஆள் இருக்கும். ஆமா எங்க போனாலும் ஆள் இருக்கும். from Dubai, நான் துபாய் போகும்போது I still meet them. நமக்கு ஜெர்மனி, கனடா, எல்லா இடத்துலயும் யுஎஸ், யூகே, எங்க போவோம் எல்லா இடத்துலயும் நம்ம தான் போறது இல்ல, நம்ம போவோம் எங்கெல்லாம் கூப்பிடுங்க நாங்க வரோம் அப்படிங்க சந்தோஷமா வரும். ப்ளீஸ் காலஸ் அப்படிங்க. To move, I have one last question before we wind up. So one of the difficulties that I face generally is இப்போ நான் எங்கேயா போனேன்னா எனக்கு ஃபுட்டு நல்லா இருக்கும், பட் ஆனால் என் கூட வீடியோ எடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, நானே தான் இருப்பேன். நம்ம ஆஸ் யூஷுவல் ஊர் சுற்றும் போது எங்கேயா போகும்போது சாப்பிடும்போது சாப்பாடு சூப்பராக இருக்கும், பட் ஆனால் எனக்கு அந்த உடனே வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபில்மிங் மை செல்ஃப். ஸோ இஃப் தேர் ஆர் கப்பல் ஆஃப் டிப்ஸ் தட் யூ கேன் கிவ் மீ டு ஃபில்மிங் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ரைபாட்.
ட்ரைபாட் அண்ட் டைமர் இது அது வந்து இஃப் இன்கேஸ் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறீங்க யூ ஹேவ் நோ ஒன் அரவுண்ட் அப்படின்னா மேக் ஷூர் யூ ஹேவ் அ ட்ரைபாட் அண்ட் கேமரா அண்ட் ட்ரிகர் வித் யூ. ஸோ அங்கே போய் நீங்கள் செட் பண்ணிட்டு யூஆர் அ ஃபோட்டோகிராஃபர் பேசிக்கலி யூ கேன் செட் த ஃப்ரேம்ஸ் ஈஸிலி. ஸோ அந்த ஃப்ரேம் செட் பண்ணிட்டு யூ ஃபர்கெட் அபவுட் த ஃப்ரேம் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபுட். நீங்கள் எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் அங்கே இடத்துல இருந்து ஷூட் பண்ணும்போது ஐ டோன்ட் டாக் மச் டு த கேமரா பிகாஸ் அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயம் மறந்துடுவேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு வந்து யூஸ்வலி வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். இல்லை அந்த இடத்துல வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு கூட நான் வந்து நின்று கேமரா முன்னாடி பேசுவேன். ஸோ ஐ ஹேவ் ஏ ரோல்ஸ் அண்ட் பி ரோல்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ ஏ ரோல்ஸ் வில் பி மீ டாக்கிங் அபவுட் வாட் ஐ எம் டூயிங் அண்ட் பி ரோல்ஸ் வில் பி மீ டூயிங் இட் திங். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு லென்ஸ் இருந்தாவே போதும். 35mm 55mm இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வைடு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் கண்டிப்பாக வேணும். செகண்ட் ஷாட் வந்து ஒரு மிட் ஷாட் வேணும். வாட் யூ ஆர் டூயிங் இது பண்ணு. தேர்ட் க்ளோஸ் அப்ஸ். இந்த 3 ஷாட்டுமே கம்பைன் பண்ணி யூ கேன் சே ஸ்டோரி ஈஸிலி. ஸோ ஒரு ஃபுட்டோட க்ளோஸ் அப்போ ஃபுட்டோட ஆங்கிளெல்லாம் நீங்கள் ஃப்ரேம்லாம் சூப்பராக பண்ணிடுவீங்க. அந்த ஆங்கிளில் ஒரு மோஷன் ஒரு மூமெண்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பூன் கட் பண்ணுற மாதிரி ஒரு மோஷன் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரைபாட்லேயே போட்டு விட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் போஸ்ட்டில் கூட நீங்கள் உங்களுக்கு அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் அந்த ஐயோ இந்த வீடியோகிராஃபர் கூட இருந்தால் ஒரு கிம்பல் போட்டு இது போட்டு சூப்பராக எடுத்துனா அதே நம்ம போய் எடுத்தாலும் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தேவையான டைமில் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது நாலேஜ் ஷூட் பண்ணுற நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரைபாட் வச்சு நம்ம ஷூட் பண்ணி எல்லாமே ஆங்கிள்ஸ். நான் எப்பவுமே ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணுவேன்னா ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்ன நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த விஷயத்தை ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுல இருந்து வாட் ஐ எம் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் த எடிட் நான் ஷூட் பண்ணும்போது மண்டல எடிட் பண்ணிடுவேன். ப்ரீவிஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எடிட்டிங் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பழகிடும். ஸோ இந்த ஷாட்டுக்கு அப்புறம் இந்த ஷாட் வச்சா நல்லா இருக்கும், இந்த ஷாட்டுக்கு அப்புறம் இந்த ஷாட் வச்சா நல்லா இருக்கும். சைமல்டேனியஸா அதுவே ரெகுலரா நம்ம பண்ணுவோம். ஓகே அங்க அப்பதான் வெட்டிங்ல பண்ணுவோம். ஒரு வைட் ஷாட் எடுத்தோம்னா மிட் ஷாட் இருக்கும், க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும். ஸோ எடிட்டருக்கு என்ன கண்டினியூஸா இந்த ஷாட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கும் தெரியும் ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் எடுத்திருக்கானோ, ப்ரொஃபஷனலான வெட்டிங் ஃபிலிமர் தான் எடுத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஐ ட்ரெண்ட் டு ஸ்டே ஸ்டோரி. ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆஃப் நிறைய ஷாட்ஸ் இருக்கணும். எடிட் என்ன பண்ண போறோம், என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் லைன் இதாக செய்யணும். அண்ட் கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ட்ரைபாட் தான் வேணும். அப்படி ஃபோனில் வச்சு ஸ்டாண்டில் கூட வச்சிருக்கலாம். உங்க குவாலிட்டி உங்க எது குவாலிட்டியோ உங்க அதை ப்ரிஃபர் பண்றது நல்லது. I think a phone is something that we always carry around. ஆனா ஒரு ஃபோன்ல நான் இப்போ என்னோட ஃபோன்ல வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, என் ஃபோன்ல எப்பவுமே இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இது ஏன்னா நான் ஃபிலிம் பண்றதுக்கு முக்கால்வாசி ரீல்ஸ் பார்க்கறதுக்கு வச்சிருப்பேன், அப்புறம் டிவி பார்க்கறதுக்கு வச்சிருப்பேன், அப்புறம் 99% ரீல்ஸ் பார்க்க தான் வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்படி வச்சு நான் ஷூட்டும் பண்ணுவேன். ஸோ வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் எனிதிங் அட் எனி டைம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஐஃபோனில் இருக்க ஃபுட்டேஜ் ஆகட்டும், சாம்சங்கில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே இட்ஸ் பிகமிங் வெரி க்ளோசர் டு the DSLR and cinematic cameras. So it's better that you have things pre-equipped and ready. Like a good phone is good enough. Phone is more than enough. என் ஃபோனை வச்சு மில்லியன் வியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இட் வாஸ் அ வெரி சூப்பர் ஜாலி என்ஜாய் டைம். ஒரு 3 நாள் பிளான் பண்ணி 4வது நாளில் உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் எப்படி பேசிட்டே வந்தோம், உட்காந்தோம், பிளான் பண்ணோம், போனோம். செகண்ட் டே கிளையண்ட் வந்தாங்க, தேர்ட் டே சண்டே ஆல்வேஸ் படம் பார்த்து உட்காந்துட்டோம். அது அப்பதான் மஞ்சுமெல் பாய்ஸ் பார்த்து மஞ்சுமெல் பாய்ஸ் மஞ்சுமெல் இல்ல மஞ்சுமெல். அடுத்த விளாக்ல இருந்து மூசா மலையாளத்துல பேசுவான். ഞാൻ മലയാളം പഠിച്ചാണ്. ஐ அம் சாரி. நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்கறேன். MJPD. Peace out.